பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரங்கள் 11 முதல் 13 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 11வது அதிகாரத்திலே ஜெபம் பற்றிதான இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை நாம் இங்கே பார்க்கிறோம். எப்படி ஜெபம் பண்ண வேண்டும், என் சீசருக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் ஜெபம் பண்ணும் வேண்டிய விதமாவது என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஜெபத்தை கற்றுத்தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளுக்காக விசுவாசிகள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 4 கொள்கைகளின் அடிப்படையிலே இந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே அந்த ஜெபம் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 9வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி வருந்தி கேட்கிறது நிமித்தம் அந்த காரியம் கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவராக கிறிஸ்துவானவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அற்புதங்கள் செய்களை குறித்து அங்கே வந்ததான பரிசேயர்கள், அங்கே வந்ததான அந்த வேத பாரகர்கள் எல்லாம் குற்றம் சாட்டுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். இதோ அவர் சோதிக்கும்படியாக வந்தார்கள், சோதிக்கும்படியாக கேட்டார்கள். அவர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் பதில் கொடுத்தார். அவர் தாமே பெயல்சபூலின் 4 பிசாசுகளை துரத்தினேன் என்று சொல்லுகிறீர்களே, அவங்கள் பிள்ளைகள் யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயத்தீர்க்க இருப்பார்கள். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் சொன்னார். தேவனுடைய விரல் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு இடத்திலே பரிசுத்த ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று சொல்லி அங்கே மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இங்கே யோனாவின் அடையாளத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஜனங்களெல்லாம் ஏதாவது அடையாளம் என்று சொல்லி கேட்ட பொழுது இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள், அவர் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் ஏந்தி வேறு அடையாளத்தை கொடுக்க மாட்டார் என்று சொல்கிறார். யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாக இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாக இருப்பார் என்பதை ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து விளக்கு அது வெளிச்சம் கொடுக்கும்படியாய் விளக்குத்தண்டில் வைக்கப்பட வேண்டும். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது என்று ஆண்டவர் கிறிஸ்துவானவர் அங்கே சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அநேக காரியங்களை ஆண்டவர் எச்சரித்து சொல்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பரிசேயர்களை குறித்து, அவர்கள் மாய்மாலத்தை குறித்து ஆண்டவர் எச்சரித்து சொல்கிறதை பார்க்க முடியும்.
12வது அதிகாரத்திலும் பரிசேயருடைய புளிப்பு மாவி குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி பரிசேயருடைய காரியங்களை ஆண்டவர் அங்கே குறிப்பிட்டு சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். மதிகேடான ஐஸ்வர்யான ஒருவரை பற்றி உவமையை ஆண்டவர் சொல்கிறார். அவர் இதோ பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் ஏதோ ஒரு ஐஸ்வர்யாண்ட நிலம் நன்றாக விளைந்தது. அவன் தாமே என் களஞ்சிகளை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை எல்லாம் பொருட்களையெல்லாம் அங்கே சேர்த்து வைப்பேன் சொன்ன பொழுது ஆண்டவரை கிறிஸ்தவன் மதிகடனே உன் ஆத்மா இன்றைக்கு ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று ஆண்டவர் கேட்கிறார். தொடர்ந்து ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் எதற்கும் நாம் கவலைப்படக்கூடாது என்று சொல்லி நாம் எதை குறித்தும் நமது உள்ளம் கலங்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் விசுவாசத்தோடு இருக்கும்படியாக ஆண்டவர் வசனத்தை தருகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. எண்ணத்தை உண்போம், எங்கள் ஜீவனுக்காக எண்ணத்தை உடுப்போம் என்று சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்பதை பார்க்க முடியும். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவது. காட்டு புஷ்பங்கள் எல்லாம் எப்படி வளைகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றைப் போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவது. தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படியாக அப்பொழுது நமக்கு வேண்டி எல்லாம் கொடுக்கப்படும் என்பதையும் ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை தர உங்கள் பிதா பிரியமுள்ளவராக இருக்கிறார் என்று ஆண்டவர் தைரியப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து நாம் விழித்திருக்கும்படியாக ஆண்டவர் எச்சரித்து சொல்லுகிறார். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரை பாக்கியவான்கள் என்று சொல்லி அங்கே எஜமானன் எந்த சாமத்தில் வருவான்னு தெரியாது. 2ஆம் ஜாமத்திலோ 3ஆம் ஜாமத்திலோ வந்து அவர்கள் அந்த ஊழியக்காரர் தயாராக இருக்க வேண்டும், தூங்கி கொண்டு இருக்கக்கூடாது, கரிசனின்றி இருக்கக்கூடாது. நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தமாயிருக்க வேண்டிய காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். தொடர்ந்து 13ஆவது இடத்திலும் மனம் திரும்புதலை குறித்து ஒரு நடக்க முடியாத கூனியாகி இருந்த 18 வருஷமாய் அந்த பலவீனப்படுத்த ஆவியுடைய ஒரு ஸ்திரியை ஆண்டவர் சுகமாக்குகிறதையும் பார்க்கிறோம். கடுகு விதை புளித்தமா ஆகியவற்றை உவமையையும் ஆண்டவர் 13வது அதிகாரத்திலே நமக்கு தருகிறார். இந்த வசனங்களை படிக்கும்போது கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்குவதாக, கர்த்தருடைய சமூகம் நம்மோடு இருப்பதாக, ராஜா நம்மை நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.